விசுவாசிகளுடைய பாவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதிலே முக்கியமாக விபசாரம், பொருளாசை ஆகிய 2 காரியங்களை பார்த்தோம். இன்றும் தொடர்ந்து நாம் அதை பார்க்கலாம். மறுபடியும் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் இப்படிப்பட்ட காரியங்களில் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்கள் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவர்களோடு கூட ஐக்கியமாக இருக்கவும் கூடாது என்று மிக திட்டவட்டமாக வேத புஸ்தகத்தில் எழுதி தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதிலே 3வது காரியம் விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை என்பது சகோதரன் என்னப்பட்டவனிடத்தில் இருக்காது என்று நம்ப வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா ஒரு அடிப்படையான ஒரு காரியம், அது அடிப்படையாக விட்டுவிட வேண்டிய ஒரு காரியம். ஆயினும் இங்கே எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த விக்கிரக ஆராதனை குறித்து யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அல்லது உபாகமம் 5:7 கர்த்தர் மிக தெளிவாக 10 கற்பனைகளை கொடுக்கும் பொழுது முதலாவதாக சொன்னார், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்போ தேவன் ஒருவரை தவிர வேறு தேவர்கள் உண்டாயிருக்க கூடாது. அது எந்த ஒரு ஆவியோ, எந்த ஒரு மனிதனோ, எந்த ஒரு விக்கிரகமோ எதுவும் இருக்கக்கூடாது. என்னை அன்றி வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். தொடர்ந்து 2வதாக அவர் சொல்லும் பொழுது, ஒரு சொரூபத்தை ஆகிலும் ஒரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று மிக தெளிவாகவே கூறியுள்ளார். ஒரு சொரூபமோ ஒரு விக்கிரகமோ உண்டாக்கவும் வேண்டாம், அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று தெளிவாக கூறியுள்ளார். ஆகவே நாம் தேவ பிள்ளைகள் ஒரு விக்கிரகத்தையோ ஒரு சொரூபத்தையோ உண்டாக்கி வைத்து அதை ஆராதனை செய்யவோ, அதுக்கு முன்னாக கைகூப்பி அதை வணங்கவோ, இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் ஆளாக கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல சிலர் தங்களுடைய வீடுகளிலே ஏதாயிலும் சின்ன பழைய சொரூபங்களை வைத்திருப்பார்கள், அல்லது சொரூபங்கள் வைத்திருக்க மாட்டார்கள், படங்கள் வைத்திருப்பார்கள். படங்கள், இந்த படங்கள் சொரூபங்கள் இவைகள் ஒன்றுமே தேவையில்லை. வேறு படங்கள் வைத்திருக்க மாட்டார்கள், இயேசு கிறிஸ்துவுடைய படத்தை தான் வைத்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய படம் கூட அது தேவையில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை போய் நமஸ்கரிக்கவோ, அதை கும்பிடவோ, அதற்கு ஒரு மாலை போட்டு வைக்கவோ, மெழுகுவர்த்தி அல்லது ஒரு ஸ்பெஷல் லைட் போட்டு வைக்கவோ தேவையில்லை. என்றால் செத்து போனவர்களுக்கு அப்படி செய்வது வழக்கம். அப்படி கூட செய்ய வேண்டாம், யாருக்கும் செய்ய வேண்டாம், தேவையில்லை. அந்த இதை கொண்டு என்ன செய்வார்கள், இந்த பழைய பழக்கத்தில் இயேசுவானவருக்கும் ஒன்று செய்வார்கள். நமக்கு தெரியும், நம்முடைய இயேசு செத்து போனவர் அல்ல, அவர் இன்றும் ஜீவிக்கிறவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த மாதிரி காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும். நாம் எப்பொழுதும் இயேசு என்பது அந்த படத்தில் இருக்கிறது தான் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய இதயங்களில் தங்கியிருக்கிறவர், பரலோகத்தின் பிதாவின் வலது பாரிசத்தில் பூரண மகிமையோடு வீற்றிருக்கிறவர். அந்த மகிமையுள்ள காட்சி வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதெல்லாம் நாம் படமாக வரைந்து வைக்கவும் முடியாது, நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையினாலே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விசுவாசிகளாகிய தேவ பிள்ளைகள் இவைகளை எல்லாம் நாம் விட்டு விலகி இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி வணங்க, நமஸ்கரிக்க, கும்பிட எந்த படங்கள், எந்த காரியங்கள் நமக்கு தேவையில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலுவையை வைத்து அதை ஒரு ஆராதனை பொருளாக மாற்றுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவும் நாம் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி அப்போஸ்தலர்கள் இந்த விக்கிரக ஆராதனை குறித்தும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதில் தான் 1 கொரிந்தியர் 5:11 ஏற்கனவே வாசித்தோம். அதிலே இப்படிப்பட்டவர்கள் சகோதரர் எண்ணப்பட்டவர்களுக்குள் இப்படிப்பட்டது இருக்கக்கூடாது என்றும், அப்படி யாராயிலும் இந்த மாதிரிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள்
சிலர் பயந்தும் செய்கிறார்கள். இந்த அறகுறையான விசுவாசத்தில் இருக்கிறவர்கள், சரியாக ஒரு நம்பிக்கை கிறிஸ்துவில் இல்லாமல் இருக்கும்போது பயந்து ஏதாயிலும் ரோட்டில் போகும் பொழுது, அந்த விக்கிரக கோயில்களுக்கு முன்னால் வாகனங்களை நிறுத்தும் பொழுது எல்லாரும் ஒரு 50 பைசாவை தூக்கி போட்டால் இவர்களும் தூக்கி போட்டுருவார். எதுக்கு? ஒரு ஆக்சிடெண்ட் வந்துடக்கூடாது, அது நம்மளை தொந்தரவு பண்ணி விடக்கூடாதுன்னு அதுக்கு இருக்கட்டும் அப்படி தூக்கி போடுறது. இதெல்லாம் செய்யக்கூடாது. அது ஒரு காசு தூக்கி போடுறது பயந்து போடுகிறார்களோ, நமஸ்கரிக்கிறதுக்குன்னு கனம் பண்ணதுக்குன்னு போடுகிறார்களோ, எப்படி போட்டாலும் அந்த இடத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்தகார ஆவிக்கு இந்த ஆள் மேலே ஒரு உரிமை வந்துடும். அது பின்தொடருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுபடினால அதை கனப்படுத்துறதுக்கும் செய்யக்கூடாது, அது தீமை செய்யாமல் இருக்கிறதுக்கு, அதை சாந்திப்படுத்துறதுக்கு அதுக்கு அப்படி செய்யக்கூடாது. சிலர் செய்வார்கள், ரொம்ப போராட்டம் தாங்கலை, இது சாத்தானுடைய போராட்டம் தான், அதனால் ஏதாவது நீங்கள் நல்லா ஜோமணி எல்லாம் பார்த்தீங்க, அங்கே போனீங்க இங்கே போனீங்க, அதனால் இது ஒன்றும் சரி வரல, நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்க, ஒரு மந்திரவாதியை பிடித்து அதுக்குள்ளதை கொடுத்து சாந்திப்படுத்திடுங்க, இப்படி சிலர் ஆலோசனை சொல்லுவார்கள். இவர்கள் ஒன்று நினச்சுவார்கள், ஆமாம் என்னத்துக்கு தொல்லை, அதுக்கு எதுவும் கேட்குறத கொடுத்து அந்த சாந்தி பண்ணிடுவோம், அந்த பொல்லாத ஆவி நம்மளை தொந்தரவு பண்ணாமல் ஒதுங்கி போட்டோம் அப்படின்னு நினைத்து அது கேட்குறத அங்கே கொடுத்து பண்ணுவார்கள். அதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கும். பிறகு அதுக்கு தெரிஞ்சு போகும், இந்த ஆளை பிடிச்சா எல்லாம் நடத்தலாம், இவருக்கு நம்ம தொந்தரவு கொடுத்தா இவர் நம்ம சொல்கிறதெல்லாம் செய்வார் அப்படின்னு அடுத்தது இன்னும் பலமாக என்ன செய்யும், ஏறி பிடிக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஆவிகள் எல்லாமே மனுஷனிடத்திலிருந்து இயேசு சொன்னார், யோவான் 10:10 சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அந்த ஆவிகள் அவைகளை கும்பிட்டாலும் சரி, அவைகளுக்கு பலி செலுத்தினாலும் சரி, என்ன செய்தாலும் அது ஒரு மனிதனிடத்திலே வருகிற நோக்கமே மனிதனிடத்திலிருந்து திருடுவதற்காக, மனிதனை அழிப்பதற்காக, மனிதனை கொல்லுவதற்காக, இந்த ஆத்துமாவை நரகத்திலே தள்ளுவதற்காக, இதற்காகத்தான் அவைகள் எரிச்சலோடு கூட கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவைகளுக்கு ஒன்றை கொடுத்து சாந்தி பண்ணலாம் என்று நினைப்பது ஒரு பெரிய முட்டாள்தனமான காரியம். அதுக்கு நம்மளே கொண்டு வாசலை திறந்து கொடுத்தது மாதிரி ஆகும். அது திரும்ப உரிமை பாராட்டி வந்து பற்றி பிடித்து கொள்ளும். ஆகவே இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியத்துக்கும் தேவ பிள்ளைகள் போகக்கூடாது. இனி 1 கொரிந்தியர் 6:9 சொல்லுகிறது, விக்கிரக ஆராதனைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. இந்த நம்ம தியானிக்கிற இந்த ஒவ்வொரு பாவ பட்டியலையுமே அவர் சகோதரர்களுக்குள் இருக்கக்கூடாது என்று 5ஆம் அதிகாரத்திலே சொல்லிவிட்டு திரும்ப எடுத்து 6ஆம் அதிகாரத்திலே இப்படிப்பட்ட யாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று ரொம்ப கிளியராக 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே உள்ள பட்டியலிலும் நாம் பார்க்கிறோம். அங்கும் விக்கிரக ஆராதனைக்காரர் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வெளிப்படுத்தல் 21:8 அந்த பட்டியலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 22:15 புதிய எருசலேம் என்கிற அந்த நகரம், தேவன் கட்டி உண்டாக்குகிற அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்கிற கூட்டத்திலும் இதை எடுத்து எழுதியிருக்கிறது. விக்கிரக ஆராதனைக்காரர் புறம்பே இருப்பார்கள். இப்படி எக்காரணம் கொண்டும் ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்களோ அல்லது விக்கிரகத்துக்கு கொடுக்கிறவர்களோ, விக்கிரகத்துக்கு பயந்தோ அல்லது அதை கனப்படுத்தியோ அதை தெய்வம் என்று நினைத்தோ எந்த விஷயத்திலும் அவைகளுக்கு செய்யும் பொழுது அவர்களுக்கு தேவனோடு பங்கு இல்லை. 2 கொரிந்தியர் 6:16 சொல்லுகிறது, வாசியுங்கள். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ரெண்டுக்கும் ஒத்து போகவே போகாது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? எனவே எக்காரணம் கொண்டு எந்த விஷயத்திலும் அவைகளோடு ஒரு தொடர்பு வைத்து விடவே கூடாது. இவைகளில் தேவ பிள்ளைகள், புதிய விசுவாசிகள் எல்லாரும் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். புதிய விசுவாசிகள் கவனிக்க வேண்டும். இவைகளை விட்டு நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து உண்மை இரட்சகர் என்பதை விசுவாசித்து உள்ளே வந்திருக்கிறீர்கள். அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த இயேசுவை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். அவரே ஜீவனுள்ள இரட்சகர் என்பதை வாழ்க்கையில் கண்டீர்கள். ஆகவே
அதற்கு அந்த பக்கம் உள்ள பழைய எல்லா காரியங்களை விட்டு விலக வேண்டும். இனி அவைகளோடு எந்த ஒரு சந்தர்ப்பம் தொடர்பு வைத்து கொள்ளவே கூடாது. அது ரொம்ப தீமை. கர்த்தர் அங்கே இருக்க முடியாது. ஒன்றில் கர்த்தர் இருக்க வேண்டும் அல்லது வேறொன்று இருக்க வேண்டும். கர்த்தரும் இன்னொன்றும் என்று சேர்ந்து இருக்கவே முடியாது. சிலரை பார்த்தால் தங்கள் வீடுகள் கூட எல்லா தெய்வங்களுடைய படங்களையும் வரிசையாய் வைத்திருப்பார்கள். ஒரு தெய்வம் காப்பாற்றாவிட்டால் இன்னொரு தெய்வம் காப்பாற்றட்டும் என்று சொல்லி. அப்படியெல்லாம் நடைமுறையான காரியம் அல்ல. இயேசு கிறிஸ்து அவர் இருக்கிற இடத்தில் அவர் மட்டும்தான் இருக்க முடியும். அவருக்கு அங்கே இடமில்லை, இன்னொன்னையும் கொண்டு வைக்கிறாருன்னு சொன்னால் அவர் அங்கே கட்டாயமாக இருக்க மாட்டார். அவருடைய படம் தான் அங்கே இருக்குமே தவிர அவர் அங்கே என்ன செய்ய மாட்டார், இருக்கவே மாட்டார். அது திட்டமான காரியம். எனவே இயேசுவை நாம் ஆராதிக்கும் பொழுது அவர் ஒருவரையே ஆராதிக்க வேண்டும். வேறு காரியத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. விக்கிரகங்கள் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், விக்கிரகம் ஒரு பொருட்டல்ல. அதே வேளையிலே அந்த ஒவ்வொரு விக்கிரகத்தை முன்னிறுத்தி அவைகளின் பின்னணியில் இருந்து பொல்லாத ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. தள்ளுண்ட தூதர்கள், பொல்லாத ஆவிகள், அவைகள் மனிக்குலத்தை வஞ்சிக்கும்படியும் தங்களுக்கு நேராக ஆராதனையை எடுத்துக்கொள்ளும்படிக்கும் அவைகள் ஒவ்வொரு விக்கிரகத்தையும் வைத்து படத்தையும் வைத்து அவைகளுக்கு பின்னணியிலே இருந்து இவைகள் தான் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்டவைகள் பேய்களோடு தொடர்புள்ளவைகள். எந்த ஒரு விக்கிரக காரியங்களும் பேய்களோடு தொடர்புள்ளவைகள். சில மக்கள் இருக்கிறார்கள், குறிப்பாக ஆதிவாசிகளில் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் விக்கிரகங்கள் எதுவும் வைப்பதில்லை. ஆனால் நேரடியாய் ஆவி வணக்கக்காரர்கள் என்று அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனிமிஸ், ஆவி வணக்கக்காரர்கள். அவர்கள் நேரடியாய் ஆவிகளை வழங்குவார்கள். அவர்கள் செத்து போனவருடைய ஆவிகள் வந்து அவர்களுக்கு நன்மை செய்யும் என்று நம்புவார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை வைத்துக்கொண்டு அவைகளுக்கு படைப்பதும் அவைகளுக்கு பலியிடுவதுமாக செய்து கொண்டிருப்பார்கள். இது எல்லாமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு நம்மை விலக்கி போடக்கூடிய காரியம். எனவே கவனமாக இருக்க வேண்டும். 1 யோவான் 5:21 வாசியுங்கள். 1 யோவான் 5:21. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார், பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. யாருக்கு சொல்லியிருக்கு? விசுவாசிகளுக்கு தான். பிள்ளைகளே என்று அழைத்து சொல்லுகிறார். ஆகவே நாம் இவைகளை கவனமாக நம்முடைய இருதயங்களில் பதித்து கொள்ள வேண்டும். விக்கிரகங்களோடு எந்த தொடர்பும் வைத்து விடாதிருங்கள். விலகுங்கள். விலகி உங்களை என்ன செய்து கொள்ளுங்கள்? காத்து கொள்ளுங்கள் என்று யோவான் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10:14 வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 10. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். பவுல் சொல்ல விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். யோவான் சொன்னார் விக்கிரகத்துக்கு விலகி உங்களை காத்து கொள்ளுங்கள். இவரும் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, விசுவாசிகளே, கொரிந்து சபை விசுவாசிகளே, நீங்கள் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள், ஓடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 20லும் 21ஆம் அதிகாரம் 25லும் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் கூடி எடுத்த தீர்மானம் இருக்கிறது. அதிலே அதை வாசிங்க. ஏதாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்தத்திற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அப்போஸ்தலர் கூட்டத்திலே, ஆலோசனை சங்கத்திலே தீர்மானம் என்னவென்றால், விக்கிரகத்திற்கு படைத்தவைகளை விட்டு விலகி இருக்க வேண்டும், விலகி இருக்க வேண்டும். ஆகவே விக்கிரகத்துக்கு விலக வேண்டும், விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓட வேண்டும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை விட்டும் என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகள் அவைகளை விட்டு விலகணும். சில வேளைகளில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் நண்பர்கள் மூலமாக வரும். நண்பர்கள், மற்ற மதத்தை சேர்ந்த நண்பர்கள் நமக்கு இருக்கும் பொழுது அவர்கள் அன்பு கூர்ந்து அவர்களுடைய திருவிழாக்கள் பண்டிகை நாட்களிலே இப்படிப்பட்டவைகளை கொண்டு வருவார்கள். அப்பொழுது அங்கே சோதனைகள் நமக்கு உண்டாகும். அதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகள் என்றால் வேதம் சொல்லுகிறது அவைகளுக்கு விலகி
இருங்கள். அவைகளை நாம் புசிக்க கூடாது என்று திட்டமாக சொல்லி இருக்கிறது. அதுபோல அரசாங்கத்தில் எல்லாம் வேலை பார்க்குறவங்க, மற்றபடி வாகனங்கள் ஓட்டுகிறவர்களுக்கெல்லாம் சங்கங்கள் இருக்கிறது. இந்த சங்கங்கள் சார்பிலே பூஜை வைப்பு என்று சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த ஃபங்க்ஷனில் இப்படி அநேகர் சிக்கலுக்குள் ஆகிறார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து அதை பூஜை வைத்து அதுக்கு படைத்து விக்கிரகத்தை வைத்து அதில் பல கலை நிகழ்ச்சிகளையும் நடத்தி இப்படி ஒரு சந்தோஷம் கொண்டாடுகிறார்கள். அது சந்தோஷம் கொண்டாடுகிறதும் அவர்களுக்குள்ள உள்ள ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறதுமான காரியம் என்பதற்காக எல்லாரும் அதில் ஒன்றுபடுகிறார்கள், நிர்பந்திக்கவும் படுகிறார்கள். ஆனால் ஒரு உண்மை விசுவாசி தேவ பிள்ளை அந்த விஷயத்திலே அந்த விக்கிரகத்திற்கு ஒரு காரியமும் தன்னுடைய பணத்தை கொடுக்கவும் கூடாது, அவைகளுக்கு படைத்தவைகளை அங்கே போய் புசிக்கவும் கூடாது, அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடாது. எங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு பிரியமாக இருக்க விரும்பினால், தேவனுடைய ராஜ்யத்தை அடைய விரும்பினால், வேதம் தெளிவாக சொல்லுகிறபடி வசனத்தின் ஆதாரத்தோடு நான் சொல்லுகிறேன், அவைகளுக்கு கட்டாயமாக விலகி இருக்க வேண்டும். அதனால் எந்த போராட்டம் வந்தாலும் ஜீவனுள்ள தேவன் உங்களை நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்காக அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள். அப்பொழுதும் தேவகுமாரன் அவர்கள் நடுவில் வந்து அவர்களோடு உலாவி அவர்களை அக்கினி சேதப்படுத்தாதபடி காத்து கொண்டார். எனவே இவைகளெல்லாம் நமக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு இந்த அளவுக்கு வாய்ப்புகளும் கிறிஸ்தவர்கள் பெருகியிருக்கிற ஒரு இடத்துக்குள்ளேயே நமக்கு இந்த காரியத்தில் ஒரு வெற்றியாக நிற்க முடியவில்லை என்றால், பாபிலோனிலே தானியேல் இருந்தது போல, பாபிலோனிலே சாத்ராக், மேஷாக் இருந்தது போல ஒரு அனுபவத்தில் போனால் நீங்கள் எல்லாம் என்ன செய்வீர்கள்? இயேசுவுக்காக ஒரு துளியும் நிற்க மாட்டீர்கள். ஆகவே இந்த விஷயத்திலே ரொம்ப கரெக்டாக இருக்க வேண்டும், அன்பாக சொல்லிவிட வேண்டும், கராராக சொல்லிவிட வேண்டும். நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறேன், வேறு எந்த காரியத்திற்கும் பணம் கேளுங்கள் தருகிறேன், எந்த காரியத்திலும் நான் நல்ல காரியங்களில் சந்தோஷமாய் ஐக்கியப்படுகிறேன், இதில் என்னை தொந்தரவு செய்யாதிருங்கள், நான் அங்கு வரவும் மாட்டேன், இதில் நான் பங்கு பெறவும் மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட வேண்டும். அதில் எந்த போராட்டம் வந்தாலும் இயேசு உங்களுக்காக முன்னணியில் நின்று யுத்தம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காரணம், உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் காத்து கொள்ளும்படி விலகி ஓடுங்கள், விலகி ஓடுங்கள் என்று இவ்வளவு தெளிவாக பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி பவுல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது இந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்து கொஞ்சம் விவரமாக அதை எடுத்து டிஸ்கஸ் பண்ணுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் 2 கருத்துக்களை தெரிவிக்கிறார். ஒன்று, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. காரணம், விக்கிரகம் ஒரு பொருட்டல்ல. அதை சார்ந்திருக்கிற அந்தகார ஆவிகள் நம்மை தொந்தரவு செய்ய முடியாது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஆகையினாலே அந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட ஒன்றை புசித்து விட்டோம் என்றால் அது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அதே நேரம் இது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது என்று அறிந்தால் அதை புசிக்காதே, மனசாட்சி நிமித்தம் புசிக்காதே. அறியாமல் புசித்தால், அதை உன்னிடத்தில் கொண்டு வருகிற ஆகாரத்தை நீ கேள்வி கேட்காமல் புசி. ஒரு ஹோட்டலில் போய் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், சாப்பாடு ஆர்டர் பண்ணுகிறீர்கள், அங்கே போய் உட்கார்ந்துட்டு இதை விக்கிரகத்துக்கு படைத்துட்டு கொண்டு வரீங்களா இல்லையா அப்படி நீ கேள்வி கேட்க வேண்டிய தேவையில்லை. உன் முன்னே கொண்டு வைக்கப்படுகிறதை ஸ்தோத்திரம் பண்ணி புசி. ஒருவர் கொடுக்கிறார், அன்பாக ஒரு விருந்து வீட்டில் கூப்பிட்டு கொடுக்கிறார், ஓ நீங்கள் அங்கே வைத்தீர்களா இங்கே வைத்தீர்களா, ஒன்றும் கேள்வி கேட்க வேண்டிய தேவையில்லை, ஸ்தோத்திரம் பண்ணி புசி. ஆனால் இது விக்கிரகத்துக்கு படைக்க உங்க கண்ணு முன்னால வச்சு அதை படைச்சு கொடுக்குறாங்க, இல்லாவிட்டா இது இப்படி நாங்கள் செய்ததுன்னு சொல்றாங்க, இல்லை நமக்கு தெளிவாக தெரியுது இது இப்படித்தான் சொன்னா அந்த காரியத்துக்கு நாம் அங்கீகாரம் கொடுத்து உடன்பட்டு போகக்கூடாது. அதை மிக தெளிவாக சொல்லுகிறார். அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:28 வாசியுங்கள். ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால், அப்படி அறிவித்தவனின் நிமித்தமும் மனசாட்சியின் நிமித்தமும் புசியாதிருங்கள். அப்போ நம்ம இதை ஒன்றொன்னே கண்டு பயந்து அது சாப்பிடலாமா இது சாப்பிடலாமா என்று அப்படி நாம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு முன்னால் வைக்கிறதை ஸ்தோத்திரம் பண்ணி புசிக்கலாம். ஆனால் இது விக்கிரகத்து வைக்கப்பட்டது என்று வரும் பொழுது கட்டாயமாக அதை நாம் என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது. அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இது ஒருவேளை சிலருக்கு இப்படி நான் ஏற்கனவே சொன்னது போல நண்பர்கள் நிமித்தம், வேலை ஸ்தலத்திலே உள்ள சூழ்நிலை நிமித்தம் பழகி இருப்பீர்கள். ஆனால் வசனத்தை தெளிவாக
நீங்கள் கேள்விப்பட்ட பிறகு இனி அந்த மாதிரி காரியம் செய்யவே கூடாது. அதில் எந்த மனுஷனுக்கும் பயப்படாதிருங்கள், எந்த அதிகாரத்துக்கும் பயப்படாதிருங்கள். பரம அதிகாரத்தை உடையவர் சொல்லியிருக்கும் பொழுது அவர் உங்களை இந்த கீழே உள்ள மற்ற அதிகாரங்கள் சேதப்படுத்தாதபடி பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதிலெல்லாம் நாம் ஒரு சாட்சியாய் நிற்கும் பொழுது பாருங்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அன்றைக்கு தைரியமான சாட்சியாய் நின்ற பொழுது அந்த ராஜாவே வாய் திறந்து சொன்னான், இவர்களுடைய தேவன்தான் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. இப்படித்தான் முடிவு வரும். அதுக்கு நாம் உறுதியான சாட்சியாய் நிற்க வேண்டும். நாம் ஆரம்பத்திலே பயந்து இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் அட்ஜஸ்ட் பண்ணி போக ஆரம்பித்தால் ஒன்று இருக்கா, நாமும் மற்றவர்களை போல காணப்படுவோம். நம்முடைய தேவனுடைய நாமம் அங்கே என்ன செய்யப்பட முடியாது, மகிமைப்பட முடியாது. நம்முடைய தேவன் தான் தேவன் என்று அவர்கள் அறியவோ அறிக்கை செய்யவோ முடியாது. நாம் ஒரு நல்ல சாட்சி வாழ்க்கை அங்கே வாழ முடியாம போயிடும். ஆனபடினாலே சாட்சிக்காகவும் உங்களுடைய ஆத்துமா பரலோகம் போகவும் வேண்டி கட்டாயமாக இந்த விக்கிரகங்கள் சம்பந்தப்பட்ட காரியங்களில் எந்த தொடர்பும் வைக்காதிருங்கள். இன்னும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆவிக்குரிய மக்களுக்குள் வருகிற இப்படிப்பட்ட போராட்டங்களை குறித்து இன்னும் சொல்லும் பொழுது 2 வசனங்கள் வாசிக்கலாம். ஒன்று வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. பெர்கமு சபைக்கு சொல்லும் பொழுது சபை புதிய ஏற்பாட்டு சபைக்கு தான் பேசுகிறார். ஆனால் சபைக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த பழைய தீர்க்கதரிசியான பீலேயாமுடைய போதகம், பீலேயாம் செத்து போனாலும் அவனுடைய அந்த போதகம் புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ளும் நுழைந்திருக்கிறது. அது பெர்கமு சபைக்குள்ளே நுழைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஆட்கள் சிலர் உனக்குள் இருக்கிறார்கள். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை அன்றைக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி எப்படி பாலாக்கு என்பவனுக்கு இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி போதனை செய்தானோ அதுபோலவே சில போதனைகள் உனக்குள்ளும் நடமாடி திரிகிறது. அப்போ என்ன சொல்றார்கள், இதெல்லாம் இப்படி இருந்தா தான் உலகத்தில் வாழ முடியும். சில பாஸ்டர்ஸ் இப்படி ஏதாவது சொல்லி கொண்டிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுகொள்ள வேண்டியதில்லை. நாம் வேலை ஸ்தலத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போனால் தானே போக முடியும். இந்த பாஸ்டர்மா இருக்குது தெரியுமா, அவர்கள் ஊழியம் என்று இருப்பார்கள், உலகம் தெரியாதவர்கள். ஆனபடினாலே நம்மளுடைய சூழ்நிலைகள் அவர்களுக்கு தெரியாமல் பேசுவார்கள். இப்படியெல்லாம் சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதை மாதிரி சில போதனைகள் பேசி இந்த வசனத்தை விட்டு இந்த விக்கிரகங்களுக்கு விலகி ஓடு, விக்கிரகத்தை படைத்ததற்கு விலகி ஓடு, விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கு விலகி ஓடு என்கிற காரியங்களை, அந்த வசனங்களை, அந்த போதனைகளை விட்டு நம்மை விலகச் செய்கிற சில போதனைகள், அதான் இந்த பீலேயாமுடைய வஞ்சக போதனைகள். அது ஏற்கனவே நேற்றைக்கு கூட நம்ம பார்த்தோம், கூலிக்காக வஞ்சகம் செய்தான் என்று சொல்லி. அப்போ மக்களை திருப்திப்படுத்த வேண்டி பலர் பல போதனைகள் தருவார்கள். மக்களுடைய காசுகள் பணங்கள் அவர்களுக்கு கிடைப்பதற்காக வேண்டி அவர்களை அனுசரித்து போதனைகளை பேசுவார்கள். பைபிள் வசனத்தை எடுத்து தங்கள் மனம் போல பேசலாம். ஒரு வசனத்தை எடுத்து இந்த பக்கம் பேசலாம், அடுத்த வசனத்தை எடுத்து அந்த பக்கம் பேசலாம். இப்படி தான் பேசுவார்கள். ஆனால் மொத்தமாக பைபிள் என்ன சொல்லுகிறது, இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அதே வேளையில் அந்த வசனம் இன்னொரு கருத்தை சொல்லு, இது சம்பந்தமான இன்னொரு வசனம் இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து அதோடைய கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இயேசு என்ன சொன்னார், அப்போஸ்தலர் என்ன சொன்னார்கள், தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னார்கள், எல்லாத்தையும் சேர்த்து அதிலிருந்து இதனுடைய உள்ளே இருக்கிற தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை புரிந்து அதன்படி நாம் நடக்க வேண்டும். இதல்லாமல் சும்மா ஒரு வசனத்துடைய ஒரு பாகத்தை மட்டும் எடுத்து ஒரு காரியம் அவளுடைய வசதியா பேசிக்கொள்வார், இவர்களுக்கு வசதியா பேசிக்கொள்வார். இப்படிதான் இன்னைக்கு நிறைய குழப்பங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா பைபிள்ல நிறைய வசனம் இருக்கு. ஒரு சைடு ஒன்று சொல்லியிருக்கோம், இன்னொரு சைடு இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கோம். அதான் கத்தோடைய வசனம் சொல்லுது, கத்தோடைய வசனம் ஜோடு இல்லாமல் இராது, ஜோடு இல்லாமல் இராது, பேர் இருக்கும். அது ஒன்றை மட்டும் வச்சுட்டு ஒரு சைடை சொல்லக்கூடாது. ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்கும். இதை ப்ளஸ் அண்ட் மைனஸை சேர்த்து பார்க்கும்போது தான் அதோடைய உண்மை ரகசியம் நமக்கு தெரியும். ஜோடுன்னா அதானே ப்ளஸ் அண்ட் மைனஸ். அப்போ இது ரெண்டு பக்கம் சொல்லியிருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் புரியும்படி சொல்லுகிறேன். ஆதியாகமத்திலே தேவன் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ அதை எடுத்து வச்சுட்டு நம்ம பிரசவம் பண்ணிவிடுவோம். கர்த்தர் எல்லாரையும் சோதிப்பார், தேவன் சோதிப்பார் அப்படி பிரசவம் பண்ணலாம்.
ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது சொல்லு, கர்த்தர் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்லன்னு யாக்கோபு சொல்றார். இப்போ மோசே சொன்னதை எடுத்துக்கொள்ளவா, யாக்கோபு சொன்னதை எடுத்துக்கொள்ளவா, நமக்கு குழப்பம் வருது. அப்போதான் நம்ம படிக்கணும் அது என்ன ஏன். அப்போ இந்த சோதனையில் 2-3 விதம் இருக்கிறது. ஒன்று, நம்முடைய பிள்ளைகளுக்கு பரீட்சை வைத்து பாஸ் பண்ண வைக்கிறது, அதுவும் சோதனை தான், பரீட்சை. அது எதுக்கு? ப்ரமோஷன் பண்ண வேண்டும் என்பதற்காக உள்ள டெஸ்ட். ஆனால் சோதனைக்காரனாகிய சாத்தான் கொண்டு வர்றது சோதித்து விழப்பண்ணுவதற்காக, அதுதான் டெம்டேஷன், இது டெஸ்ட். அப்போ 2 இருக்கிறது. அப்போ இதை பார்க்க வேண்டும். கர்த்தர் சோதிக்கிறாரா? ஆம், சோதிக்கிறார். எதுக்கு சோதித்தார் ஆபிரகாமை? அவனை விசுவாசத்தில் அடுத்த ஸ்டெப்புக்கு ப்ரமோஷன் பண்ணி விடுவதற்காக, முன்னேற்றுவதற்காக அவனுக்கு ஒரு பரீட்சை வைத்து அவனை தூக்கி விட்டார். பிசாசு சோதிக்கிறது விழத்தள்ளுவதற்காக சோதிப்பான். புரிந்து கொள்ளும். அப்ப 2 வார்த்தையும் சரிதான். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார், ரைட். எதுக்கு சோதித்தார்? அவனை டெஸ்ட் பண்ணி அவனை உயர்த்துவதற்காக சோதித்தார். கர்த்தர் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல, யாக்கோபு சொல்றது கரெக்ட். கர்த்தர் இந்த மாதிரி சோதனைக்காரனை போல யாரையும் சோதிக்கிறவர் அல்ல. இது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கிறது, நிறைய வசனங்கள். கர்த்தர் பட்சபாதமானவர் அல்ல வசனம் சொல்லுது. இன்னொரு பக்கம் சொல்லுது, நான் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன். இப்படி ஜோடு வசனங்கள் இருக்கும், எங்க பார்த்தாலும் இருக்கும், எங்க பார்த்தாலும் இருக்கும். ஆகவே இவைகளை நாம் எடுத்து பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையோடு கூட இது சொல்லப்பட்ட கருத்தென்ன, அது சொல்லப்பட்ட கருத்தென்ன, இவைகளை ஏன் கர்த்தர் பைபிள்ல தந்திருக்கிறார். பைபிள் ஒரு ஆச்சரியமான புஸ்தகம். நான் பல வேளை யோசிப்பேன், இந்த புதிய ஏற்பாடு ஆண்டவர் இந்த மாதிரிலாம் தந்திருக்கிறாரு. இயேசு தான் இந்த உலகத்துக்கே வந்தார் இல்லையா? அன்னைக்கு மோசே காலத்தில் அவர் தேவன் 10 கற்பனை எழுதி கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி இயேசு வந்த சமயத்தில் எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம்ல, ஒரு நல்ல புக்கு. அழகாக இயேசுவே என்ன செஞ்சிருக்கலாம், அந்த காலத்திலேயே கற்பலகையில் எழுதின தெய்வம் தானே இங்கே உலகத்தில் வந்திருக்கும் பொழுது உலகத்தில் உள்ள புக்கு நோட் எடுத்து, இல்லைன்னா அவருக்கு காலத்தில் என்ன இருந்திருக்கு, அந்த தோல் சுருள்களும் அந்த நாணல் காகிதங்களும் இருந்திருக்கு இல்லையா, எடுத்து வச்சு அவரே உட்கார்ந்து என்ன செஞ்சிருக்கலாம், எழுதி நம்பர் 1 இப்படி செய்யணும், நம்பர் 2 ஞான ஸ்நானம் பெறு, நம்பர் 3 பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறு, அழகா போட்டு எழுதி தந்துட்டு போயிருந்தாருன்னா ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன் அவர் அதை செய்யல? அதுலயும் சரி, தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு பைபிளை எழுதி தந்தார், அதுலயாவது பாயிண்ட் நம்பர் 1, 2, 3ன்னு வரிசையா எழுதி வச்சாரா? இங்கொன்றும் அங்கொன்றும், இங்கொன்றும் அங்கொன்றும். இது என்னடா இது, இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு. தேடி வாசியுங்கள், தடவி ஆகிலும் கண்டுபிடியுங்கள். இதுதான் ஆண்டவருடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. ஏன்னா பிளைனா எழுதி வச்சா அது எல்லாருக்கும் தான் தெரியும். இப்ப அப்படி கிடையாது. இந்த முழு ஜனக்கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை அவர் தனக்காக தெரிந்து கொள்ளுகிறார். அந்த ஜனம் ஒரு ஆவலோடு தேடி உள்ள இருக்கிற அந்த புதைபொருளை என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஆவியானவரையும் தந்திருக்கிறார், ஒன்றும் தராம இல்லை. அந்த பைபிளை எழுதி கொடுத்திருக்கிறாரு, ஒரு ரா புக். அழகா ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் ஒவ்வொரு அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டது அவங்க அப்படியே எழுதி இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய குறைகளும் இருக்கு, நிறைகளும் இருக்கு, எல்லாம் எழுதி வச்சிருக்கு. ஒரு ரா புக்கு, அழகான ஒரு புத்தகம். இதுக்குள்ள இருந்து படித்துக்கொள். என்னை பற்றி தெரிய வேண்டுமா, 4 பேரை வைத்து சுவிசேஷம் எழுதி வைத்திருக்க, அந்த 4ஐயும் படித்து என்னை பற்றி புரிந்து கொள். இதுல மத்தேயு சொன்னதை மட்டும் வச்சுட்டு பிரசங்கம் பண்ணக்கூடாது. மத்தேயுல சொல்லி இருக்கிறதே லூக்காவிலையும் மார்க்குவிலையும் கூட இருக்கும். அப்ப அந்த 3 இடத்தையும் படிச்சுட்டு தான் சொல்லணும். 3லையும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தெரியும். எல்லாம் சேர்த்து படிச்சா தான் ஒரு உண்மை ரகசியம் வெளிப்படும். அல்லேலூயா. இப்படி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பீலையாமின் உபதேசம் என்று சொல்வது இப்படித்தான், வசதிக்காக, பணத்துக்காக, மக்களை பிரியப்படுத்துவதற்காக, இப்படிப்பட்ட கட்டாயமான காரியங்கள் வேண்டாம் என்று சொல்லி அப்படியே அவர்களுக்கு ஏற்ற வழிகளை சொல்லி கொடுப்பது, கர்த்தருக்கு இந்த ஷார்ட்கட் மெத்தட்ஸ் சொல்லி கொடுப்பது. பிலேயாம் அப்படித்தானே செய்தான். நேரடியாக இஸ்ரவேலை சபிக்க தேவன் அனுமதிக்கல. அதனால இஸ்ரவேலை டிஃபீட் பண்ணணும். அதுதானே உனக்கு வேணும் பாலாக். நான் இஸ்ரவேலை சபிக்கிறனோ இல்லையோ அது விஷயம் அல்ல, உனக்கு இஸ்ரவேலை முறியடிக்கணும், அவ்வளவுதானே. அதுக்காக நான் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி தரேன். என்ன கர்த்தர் அனுமதிக்கல, என்னை ஆசீர்வதிக்க தான் சொன்னாரு. அதனால நீ வேற ஒரு வழி செய். இந்த மாதிரி பண்ணா அவங்களே விழுவாங்க, அவங்கள தேவனை அடிப்பாரு. நானும் சபிக்க வேண்டாம், நீயும் அடிக்க வேண்டாம், நம்ம 2 தப்பிக்கிடுவோம், தேவனுக்கிட்டே அவனை அடி வாங்கி கொடுப்போம். எவ்வளவு அழகான தந்திரமான அவனுடைய ஷார்ட்கட் மெத்தட். இப்படிப்பட்ட உபதேசங்கள் சபைக்குள்ளும் நுழைந்திருக்கிறது. பெர்கமு சபையிலே கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு குறை இருக்கிறது. இது என்ன குறை? இப்படிப்பட்ட ஒரு உபதேசம் உள்ள கிடக்கிறது. இது குளிர பண்ணுகிற உபதேசம். கட்டாயமாய் சொல்ல வேண்டிய காரியத்தை
அங்குமிங்கும் கட்டாயமாக சொல்லாமல் அதை இழுத்து விடுகிற அந்த மாதிரிப்பட்ட பேச்சுகள், இவைகள் தான் அப்படியே கொண்டு போய் கடைசியில் வேஸ்தனத்துக்கும் கொண்டு போகும். விக்கிரகங்களோடு படைத்தவைகளை விக்கிரகங்களை படைகளை புசிக்கிறதும் கொண்டு போய் எதுலையுமே ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட வழுவி போகிற உபதேசங்கள், வழுவி போகிற உபதேசம், இது ரைட் இது ராங் என்று வராமல் அப்படியே வசதிக்கு பேசி 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 கடைசியில் இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் செய்வார். கடைசியில் பார்த்தா வேசித்தனம் விபச்சாரம் என்பது ஒரு பலவீனம் என்ற அளவுக்கு போகுது. அது பாவம் என்று கராராக சொல்லுவதில்லை, அது ஒரு பலவீனம் என்கிறது போல போகுது. அப்போ எங்கே போய் நிற்கும்? எல்லாம் சீர்கெட்டு போகும். இதே மாதிரி தான் இந்த உபதேசத்தினுடைய அதோடைய நேச்சர். இன்னொரு உபதேசம் கிடக்கிறது, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். தியத்தீரா சபைக்கு பேசும் பொழுது சொல்லுகிறார், உனக்குள்ளே ஒரு குறை இருக்கிறது. நீ புதிய ஏற்பாட்டு சபைதான், ஆனால் உனக்குள்ளே இருக்கிற குறை என்னவென்றால் ஒரு தீர்க்கதரிசி ஆனவள் இருக்கிறார். அங்கே தீர்க்கதரிசி பிழையாம், இங்கே தீர்க்கதரிசி தரிசினி, தீர்க்கதரிசினியா யாரோ இருக்கட்டும், ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள். இவள் என்ன செய்கிறாள்னா, இவ தீர்க்க தரிசனம் சொல்லி சொல்லி இவள் உபதேசத்தை மாற்றி மாற்றி இதே போல ஊழியக்காரர்கள் தவறாக நடக்கவும் விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிக்கும், எல்லாம் ஒரு காம்ப்ரமைஸ் டாக்ட்ரின்ஸ். அதான் சொல்ல போனா இது ரெண்டுமே அப்படிதான், ஒரு காம்ப்ரமைசிங் டாக்ட்ரின்ஸ், உலகத்தோடு ஒத்து போகும்படி மக்களை நடத்தக்கூடிய ஒரு வித உபதேசங்கள். கட்டாயமாக தேவனுடைய வசனம் இதுதான், இது பரிசுத்தம், இது பரிசுத்தம் இல்லாதது, இது நீதி, இது அநீதி என்று தெளிவாக வேதத்தை எடுத்து சொல்லி கொடுக்காமல் அங்கும் இங்கும் தொட்டு தொட்டு வைத்து வைத்து எல்லாருக்கும் வாசலை திறந்து போட்டு அப்படி செய்யும். அப்ப இந்த மாதிரிப்பட்ட ஏசபேல் என்பவள் பல தீமைகளை இந்த சபையிலே செய்து கொண்டிருக்கிறாள். அதனாலே அநேகர் அசுத்த வாழ்வுக்கும் விக்கிரகங்களோடு உள்ள தொடர்புக்கும் கடந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் குறைபாடாக இருக்கிறது என்று கர்த்தர் எச்சரித்து சொல்லுகிறார். எனவே சபைகள், புதிய ஏற்பாட்டு சபைன்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு நாமும் புதிய ஏற்பாட்டு சபை, நமக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஏசபேலின் ஆவிகளும் பிலேயாமின் ஆவிகளும் நுழைய பார்க்கும். கட்டாயமாக இப்படிப்பட்ட போராட்டங்கள் எக்காலத்திலும் இருக்கும். எனவே நாமும் அதிலே கவனமாக இருக்க வேண்டும். யார் யாரோ ஏதோ பிரசங்கம் பண்றாங்க, அதனால எல்லாம் ஓகே, இப்படி சில பாஸ்டர்ஸ் தான் இதெல்லாம் கட்டாயமாக பேசுவாங்க, அது அவங்க ஒரு விவரம் தெரியாமல் பேசுவாங்க, உலகம் தெரியாமல் பேசுவாங்க, அப்படி சொல்லிட்டு இதை மைண்டு பண்ணாமல் மற்றபடி தங்கள் வசதிக்கேற்ற போதனைகளை தெரிந்து கொண்டு போகிற ஒரு பொல்லாத காலம். இதில் நாம் கவனமாக இருந்து நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக நம்மை சீர்திருத்த, நம்முடைய குற்றங்களை உணர்த்தி சொல்லுகிற அந்த பிரசங்கங்களை அதிகமாக நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நீ செய்தெல்லாம் சரி, செய்தெல்லாம் சரின்னு ஒரு பிரசங்கம் நம்ம கேட்கணுமா? அது நடந்துட்டு தானே இருக்கு. நம்ம செய்யலாம் சரின்னு நம்மளை தட்டி தட்டி விட்டா அப்புறம் நம்ம எங்கே போய் நிற்போம்? நீ செய்கிறது இன்னென்ன காரியம் சரியில்லை, அதுதான் நமக்கு இன்னைக்கு தேவை, ஆபத்தில் விழாமல் இருப்பதற்கு. அவைகளுக்கு நாம் செவி கொடுக்கணும். அதை நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் இதோடு சேர்ந்த சில காரியங்களையும் சொல்ல விரும்புகிறேன். லேவியர் 20:6 கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அஞ்சனம் பார்க்கிறது, குறி கேட்கிறது, இதெல்லாம் இவைகள் சம்பந்தப்பட்டது தானே. உபாகமம் 18:10-12 வரை அதுல விளக்கமாக இருக்கிறது. வாசியுங்கள். 10 முதல் 12. தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கெடுக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகி கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு கிளியரா கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார் பாருங்கள். மோசையை கொண்டு இந்த மாதிரி குரூப் ஒன்றும் உங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். என்ன குரூப்பு? குறி சொல்றது, நாள் பார்க்கிறது, அஞ்சனம் பார்க்கிறது, சூனியம் செய்கிறது, மந்திரம் செய்கிறது, சன்னதக்காரன், மாயவித்தைக்காரன், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவன். இப்படிப்பட்ட ஒருத்தனும் இஸ்ரவேலுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இது பரிசுத்தமான தேசம், நான் உலாவுகிற தேசம். இதுக்குள் இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. இது நிமித்தம்தான் இதுக்கு முன்னாலே இந்த கானான் தேசத்தில் இருந்த அந்த 7 விதமான ஜாதிகளை நான் உங்களுக்கு முன்பாக என்ன செஞ்சிருக்கிறேன், துரத்தி விட்டுருக்கிறேன்.
இது தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம், வாக்குத்தத்த பூமி. இதில் இப்படிப்பட்டவனுங்கெல்லாம் இருந்து சீர்கெடுத்து கொண்டிருந்தானுங்க. அவனுங்களெல்லாம் துரத்திட்டு தான் உங்களை கொண்டு நான் பரிசுத்த ஜாதி என்று இந்த இடத்துல குடியேற்றி வைத்திருக்கிறேன். நீங்களும் இப்படிப்பட்டவைகளை செய்ய முற்பட்டால், இப்படிப்பட்ட ஆட்களுக்கு இடம் கொடுத்தால் உங்களுக்கும் அதே கதி தான், துரத்தி விடுவேன். ஆனாலும் நீங்கள் என்ன செய்யணும்? கரெக்டாக இருக்கணும். ஆனால் இவங்க இருக்கலை. இவங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இடம் கொடுத்தாங்க. முதல் ராஜா சவுல் எழும்பி நல்லா அஞ்சனக்காரர்கள்லாம் துரத்துனான். கடைசியில் அவனே அஞ்சனம் பார்க்குற ஸ்திரியை தேடி போனான். இப்படியெல்லாம் வந்து கடைசியிலே துரத்தப்பட்டார்கள். அசீரியர்னாலும் பாபிலோனியர்னாலும் துரத்தப்பட்டு வாக்குத்தத்த பூமியிலே குடியிருக்க முடியாமல் போனார்கள். ஆகவே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்றைக்கும் வார்த்தை தான் நிலை நிற்கும். அவர் அன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு அதெல்லாம் சீரியஸாக எடுப்பாரான்னு சொல்லி நிர்விசாரமாக வாழ்ந்தா அது தன்னுடைய வேலையை ஏற்ற சமயத்தில் செய்துவிடும். இதுதான் நம்ம வேத சரித்திரத்திலே, உலக சரித்திரத்தில் தெளிவாக படிக்கிறோம். வசனம் மாறாது. இந்த வசனம் இப்படி சொல்லுதுன்னா எப்படி ஆகிலும் நாம் அதற்கு நேராக திருந்தி கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை நம்ம 1000 சாக்கு போக்கு வச்சு அதுக்குள்ள வசதியான ஆட்களையும் அதுக்குள்ள போதனைகளையும் எல்லாம் தெரிந்து கொண்டு நம்ம வசனத்தை மழுக்க பார்க்கக்கூடாது. வசனத்தை நமக்கு நேராக இழுக்க திருப்ப பார்க்கக்கூடாது. அப்படி முடியாது, செய்ய முடியாது, அது நிற்காது. நாம் தான் எப்படி ஆயிலும் நம்மை சீர்திருத்தி வசனத்துக்கு நேராக என்ன செய்யணும்? கடந்து வர வேண்டும். இப்படிப்பட்டவைகள் எல்லாம் இந்த விக்கிரகம் மற்றும் உள்ள இப்படிப்பட்ட காரியங்கள், விக்கிரக ஆராதனைகளோடு சேர்ந்த காரியங்கள், இவைகள் இருக்கக்கூடாது. நான் இவைகள்லாம் சொல்ல காரணம், ஒரு நேரடியாக விக்கிரகத்தை ஆராதிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி காரியங்களில் சிலர் அந்த காரியங்களை புரிந்து கொள்ளாமல், அதனுடைய சீரியஸ்னஸ் எவ்வளவு பெருசு, கர்த்தர் எவ்வளவு அதை எச்சரித்திருக்கிறார்னு புரிந்து கொள்ளாதனால சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது இவைகளிலே ஈடுபடுகிறாங்க. அப்படி யாரும் எக்காரணம் கொண்டு செய்து விடாதிருங்கள். இப்படிப்பட்ட அவ்வளவும் இந்த மாதிரி இருளின் கிரியைகள், இது தேவனுடைய கிரியைகள் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி குறி சொல்லுதல் என்று சொல்லும் பொழுது பிசாசுகளை வைத்து குறி சொல்றாங்க. இதே மாதிரி இப்ப சிலர் என்ன பண்றாங்கன்னா, இயேசுவின் நாமத்தை வச்சுட்டும் ஒரே குறி தான், அதுக்கு பேர் தீர்க்க தரிசனம் கிடையாது, குறி சொல்றது. இதுக்காக போவார் மக்கள், எனக்கு இப்படி ஒரு காரியம் செய்யணும், என்ன சொல்றீங்க, குறி கேட்க போறது. நீங்க விசுவாசிகள், உங்களிடத்திலே கர்த்தர் பேச மாட்டாரா? பைபிள் வசனம் உங்களுக்கு போதிக்கிறது. அதுக்கு மேல கர்த்தருடைய ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய சிந்தனையில் இருந்து நமக்கு வழி காட்டுதல் தருகிறார். இதையெல்லாம் விட்டு சும்மா யாரோ ஒருத்தர் சொல்லணும். இப்ப எந்த ஒரு ஊழியக்காரராக இருக்கட்டும், எவ்வளவு ஜெபிக்கிறவராக இருக்கட்டும், அவர் பல காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருப்பார். உங்களுக்காக அவர் எல்லாம் எடுத்து அங்க கேட்டு சொல்லுவார். அப்படி மீடியேட்டர் மாதிரி செயல்பட்டு கொண்டிருப்பாரா? என்னைக்கும் அப்படி தேவனும் அதை விரும்ப மாட்டார். ஒரு எச்சரிப்பை கொடுக்கணும்னா தீர்க்கதரிசிகளை கொண்டு கொடுப்பார், அது வேற காரியம். நாம போய் ஒவ்வொரு நேரம் நமக்கு ஒரு குறிகேட்டு நடக்கிறது மாதிரி அப்படி புதிய ஏற்பாட்டில் கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலையும் கிடையாது, புதிய ஏற்பாட்டிலையும் கிடையாது. ஆகவே நம்ம அதில் கவனமாக இருக்க வேண்டும். நமக்குள்ளே தேவன் ஆவியானவரை தந்திருக்கிறார், வேத புஸ்தகத்தை கையில் தந்திருக்கிறார். வேதத்தின் வெளிச்சத்திலே நடவுங்கள், பரிசுத்த ஆவியின் சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த அனுபவத்தில் நாம் போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். அல்லேலூயா. அதில் தீர்க்க தரிசனங்கள் என்பது தேவன் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் என்றால், தேவன் நம்மோடு ஒரு காரியத்தை பேசணும்னு நினைச்சாருன்னா அதை தீர்க்கதரிசிகள் மூலம் பேச வேண்டும் என்று நினைத்தால் அதை அப்பொழுது பேசுவார். அதே வேளையில் நாமும் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு தான் பேசணும், இன்னாரை கொண்டு தான் பேசணும்னு எப்பொழுதும் அங்கேயே நோக்கி போயிட்டு இருந்தோம்னா அது தேவனுக்கு பிரியம் அல்ல. நாம் மனுஷனை நாடி ஓடுகிறோம், குறி கேட்கறது போல போகிறோம், அங்கே குழப்பங்கள் தான் வரும். ஒரு தீர்க்கதரிசி அல்லது தீர்க்க தரிசன வரமுள்ள ஒரு ஊழியக்காரர் அல்லது ஊழியக்காரங்க இருந்தாலும் அவங்களும் கவனமா இருக்கணும். எப்பவும் எழும்பி நின்னோன்னா நம்ம தீர்க்க தரிசனம் தான் சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நம்மை கொண்டு கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைக்க விரும்பினால் அதுக்கு நம்ம எப்பொழுதும் ஓப்பனா இருக்கிறோம், ஆயத்தமா இருக்கிறோம். அந்த தீர்க்க தரிசனம் நம்ம மூலம் வரும். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நான் ஒரு பாஸ்டராச்சே, இல்லை நான் ஒரு இதாச்சே, நான் ஒரு சொல்லாம எப்படி அப்படி உள்ள சிந்தனையில் கட்டாயம் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு நினைக்கும் பொழுதுதான் இதுல தான் ஏமாற்றம் வருது. அது அந்த ப்ராம்ப்டிங் தன் மாம்சத்திலிருந்து வந்துருது, அல்லது பிசாசும் வஞ்சித்தரான், பிசாசிடத்திலிருந்தும் வந்துருது. ஏன்னா இவங்க தேவ சித்தம் செய்யணும்னு நிக்கல. தேவனுக்கு விருப்பமா இருந்தால் தேவன் தருவார், அவருடைய சித்தம் செய்யட்டும். நான் அவருடைய கையில் இருக்கிற அவருடைய ஊழியக்காரன். இன்றைக்கு அவர் தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் நடத்துவார், நாளைக்கு வேத வசனத்தின் மூலமாக எச்சரிக்கலாம், இன்னொரு நாள் ஜபத்தில் எச்சரிக்கலாம், அல்லது எச்சரிக்காம இருக்கலாம். அவர் நேரடியாக அவர் எச்சரிப்பார். என் மூலம் தான் எச்சரிக்கணும்னு கிடையாது, அவர் நேரடியாகவும் பேசலாம்.
இது அவருடைய காரியம். நான் அவருடைய ஊழியக்காரன், நான் அவருடைய கையில இருக்க வேண்டும். அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யணும். எனக்கு ஒரு பேர் உண்டாகணும், என்னுடைய ஸ்டேட்டஸ் கீழே வந்துடக்கூடாது என்பதற்காக ஒரு ஆராதனை நடத்துவதும் சரி, ஜெபம் நடத்துவதும் சரி, பிரசங்கம் பண்ணுவதும் சரி, தீர்க்க தரிசனம் சொல்றதும் சரி, அதுக்காக வேண்டி நம்ம அதை மெயின்டைன் பண்ண பார்த்தோம்னா அங்கதான் சாத்தானுக்கு இடம் வருது, அவன் இடையில பூந்துக்கிறான். இப்படித்தான் நிறைய வஞ்சகங்கள். எனவே பேசுகிற நானும் சரி, கேட்கிற நீங்களும் சரி, இவைகளில் அதிக கவனத்தோடு போக வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா நாம் மனுஷர்களாக இருக்கிறோம். யாரும் தேவனோடு நேரடியாக முகமுகமாய் பேசி காரியங்களை அறிந்து செயல்படுகிறவர்களாக இல்லை. இந்த வேதம் தான் நமக்கு கைட் புக். அந்த வழியில தான் நம்ம செல்லணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கிறார். இந்த ஒரு தேவ பயத்தோடு கவனத்தோடு கர்த்தருடைய கையிலே அர்ப்பணித்தவர்களாக போகணும். தேவ ஜனங்களும் மனிதர்களை அல்ல பார்க்க வேண்டியது, நாம் கர்த்தரை பார்ப்போம். ஊழியக்காரர்களாகிய நாமும் கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தர் பயன்படுத்தட்டும் என்று தேவ சித்தத்துக்கு என்ன செய்யணும்? கம்ப்ளீட்டாக ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்படி இந்த அஞ்சனம், குறிபார்க்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விடக்கூடாது. இன்னும் ஒன்றும் இந்த விஷயத்திலே வாசிப்போம். பழைய ஏற்பாட்டில் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு, புதிய ஏற்பாட்டிலிருந்து மட்டும் சொல்றேன். கலாத்தியர் 4:9-11. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். இங்கே சொல்லுகிறார், கலாத்திய சபையே, நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்துவிட்டு இப்போ மாம்சத்துக்குரியவர்களாய் போய்விட்டீர்கள். பழைய வழிபாடுகள் எல்லாம் விட்டுவிட்டு, சடங்காச்சாரங்கள், வழிபாடுகள், உலக வழக்கத்தின் இது படியான ஆராதனைகள், இதையெல்லாம் விட்டு வந்தீங்க. இப்போ அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. ஆம்பிளிஃபைட் பைபிளில் யூ ஆர் அப்சர்விங் இந்த என்று சொல்லி, பார்க்கிறீர்கள் என்று சொல்லுவது அனுசரிக்கிறீர்கள். சில நாட்கள், இந்த நாள் பார்க்கிறது, இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள், இதுவும் தேவனுக்கு பிரியமில்லாத. பழைய ஏற்பாட்டில் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. லேவியர் 19:26 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்த உபாகமும் 18 அதே பகுதியில் அதுவும் இருக்கிறது. அநேக இடங்களில் இருக்க தீர்க்கதரிசிகளை கொண்டும் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த நாள் பார்க்குதல் என்பதும் இப்படிப்பட்டவைகள் இருளின் கிரியையோடு சம்பந்தப்பட்டது. சிலர் கிறிஸ்தவர்களாக இருந்தோம், விசுவாசிகளாக இருந்தோம், தங்களுடைய வீட்டிலே ஒரு வீடு பிரதிஷ்டையோ ஒரு கல்யாணங்களோ வரும் பொழுது தமிழ் கேலண்டர் எங்க? ஏன் தமிழ் கேலண்டரில் தான் 4 நட்சத்திரம், கோள், கோட்பாடு எல்லாம் என்ன செய்திருக்கு, போட்டிருக்கு. அதனால அதை எடுங்கன்னு சொல்லுவார்கள். இதெல்லாம் பார்த்து வச்சுட்டு, பாஸ்டர் உங்களுக்கு டைம் இருக்குமா? நாங்கள் எங்கள் மாமா இதுதான் டேட்டு, அது சித்தப்பாவுக்கு இதான் டேட்டு, அவர் இங்கே வருவார், இவர் இங்கே போவார், அப்படியெல்லாம் சொல்லுவார்கள். அடிப்படை என்னன்னு சொன்னால் நாள் பார்க்குதல். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை அருவருக்கிறேன். நாள் பார்க்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அருவருக்கிறேன்னு சொல்கிறார். நீ என்னை பார்க்கிறாயா, நாளை பார்க்கிறாயா? நாளை உண்டு பண்ணினது நான். எந்த நாளையும் ஆசீர்வதிக்கவும் எல்லாம் செய்யவும் எனக்கு முடியும். அப்படித்தான் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த நாள் பார்க்குதல் பவுல் திட்டமாக சொல்ல, இந்த மாதிரி நாளையும் மாதத்தையும் காலங்களையும் பார்க்கிறதுக்கு மறுபடியும் திரும்பி விட்டீர்களே, இதையெல்லாம் விட்டு திருந்தினீர்களே கலாத்தி சபையே. இன்றைக்கு எத்தனை சபைகள், எத்தனை விசுவாசிகள் இந்த விஷயத்திலே ஒரு வெற்றி பெற்றிருக்கிறீர்கள்? நன்றாக நாம் கவனிக்கணும். அதாவது இந்த நாளுக்குள்ள என்னெல்லாமோ இருக்கிறது இல்லையா? சில மணி நேரங்கள்லாம் வைக்கக்கூடாது. என்ன கரிநாள், யமகண்டம், இப்படியெல்லாம் இருக்கு. நமக்கு இதில் ரொம்ப தெரியல. அப்போ இது மாதிரி காரியங்களெல்லாம் கண்டு பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இடங்களில் இந்த நாட்களில் இந்த செவ்வாய்க்கிழமையை கண்டு ரொம்ப பயம். கல்யாணம் வைக்க மாட்டார்கள். அந்த நாட்களில் நம்முடைய ஸ்தாபனத்தில் எப்போவுமே நம்முடைய முன்னாள் தலைவரும் அவர்கிட்ட டேட்டு கேட்டு வர்றதெல்லாம் செவ்வாய்க்கிழமை கொடுப்பார். கொடுத்தே எப்படி பழக்கினார். இப்போ அதை பற்றின பயம் மக்களுக்கு போயிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மாதிரி தான் ஒவ்வொன்றும் தேவையில்லாத பயங்கள். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் வந்தாயிற்று, கர்த்தர் தான் எல்லாம் உண்டு பண்ணார். இப்படிப்பட்டவைகளை கண்டு பயப்படக்கூடாது. இவைகள் போய் நாம் காரியங்களை செய்யக்கூடாது. எனவே இந்த நாள் பார்க்குதல்,
இந்த நல்ல சமயம் பார்க்கிறது இதையெல்லாம் விட்டுருங்க. இதோடு சேர்ந்தது என்னன்னா இந்த பண்டிகைகள், இதெல்லாம் இது சொன்னதுனால எல்லாம் சேர்த்து சொல்லுவோம். இந்த பண்டிகைகள்லாம் இருக்கு பாருங்க, பண்டிகை கொண்டாட்டங்கள். கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்டிகை கொண்டாட்டம்னா தேவனை ஆராதிப்பது தான் பண்டிகை கொண்டாட்டம். அல்லேலூயா. இதல்லாமல் ஒரு பண்டிகை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு உண்டு, எல்லாம் ஒவ்வொன்றும் அர்த்தம் உள்ள பண்டிகைகள் தான். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கர்த்தர் எந்த பண்டிகையும் வைக்கல. எங்கேயாவது இயேசு கிறிஸ்து நான் பிறந்த நாளை கொண்டாடுங்கள் என்று சொன்னாரா? ஒன்றும் சொல்லவே இல்லை. திருவிருந்தை பற்றி சொல்லும் பொழுது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்படி குட் ஃப்ரைடே அனுசரியுங்கள் என்று சொல்லலை. குட் ஃப்ரைடே ஒட்டி 40 days தவக்காலம் போட்டு ஃபாஸ்டிங் போட்டுருங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. திருவிருந்தில் என்ன செய்யுங்க, நினைவு கூறும்படி இந்த அப்பத்தையும் ரசத்தையும் என் சரீரமாக இரத்தமாக நினைவு கூறுங்கன்னு மட்டும்தான் சொன்னாரே தவிர எங்கேயுமே சொல்ல. இதெல்லாம் நம்ம கிளியராக நமக்கு தெரிஞ்சிருக்கணும், கிளியராக தெரிஞ்சிருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்மஸ், ஈஸ்டர் இதெல்லாம் இயேசு கொண்டாட சொன்னதும் கிடையாது. இதெல்லாம் கரெக்டாக அந்த நாள் தான் இயேசு பிறந்தார்னோ கிடையாது. இதுக்கெல்லாம் நிறைய காரியங்கள்லாம் சொல்லுவார்கள். பாபிலோனிய மார்க்கத்தினாலே கிறிஸ்து மார்க்கம் சிதைக்கப்பட்ட அனுபவங்கள் உண்டு. அதாவது யூரோப்பியன் கிறிஸ்டியானிட்டி பவுல் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட அந்த சபைகள் எல்லாம் அதில் வளர்ந்து நல்ல ஐரோப்பாவிலெல்லாம் கிறிஸ்தவ மார்க்கம் வளர்ந்த பொழுது, அப்படியே அந்த சபைகள் வளர்ந்து வரும் பொழுது கான்ஸ்டான்டைன் என்கிற மன்னன் ரட்சிக்கப்பட்டதுனால ரொம்ப அதிகமாய் பரவி வளருவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்படி வந்த பொழுது கிறிஸ்து மார்க்கத்தினுடைய அந்த உண்மை சத்தியங்கள் சிதைக்கப்பட்டு பாபிலோனிய மார்க்கத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இதில் ஏறிவிட்டது. ஏன்னா ராஜ மார்க்கமாக மாறிவிட்டது. அதனால அங்கே என்னெல்லாம் பண்டிகை இருந்துச்சோ அதெல்லாம் கிறிஸ்தவ சாயம் பூசி கிறிஸ்தவர்களுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்படித்தான் இவைகளெல்லாம் வர ஆரம்பித்தது. இந்த பின்னணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நடக்கிறதெல்லாம் அப்படிதான். கிறிஸ்மஸ் என்பது அது ஒரு அவர்கள் வைத்திருக்கிற ஒழுங்குபடி சூரிய கடவுளுடைய பிறந்த நாள், அது கிறிஸ்துவின் பிறந்த நாளாக மாற்றப்பட்டது. இப்படி இதுக்கு வேறையும் கருத்துக்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு கான்செப்டுகள். எப்படி இருந்தாலும் இது கிறிஸ்து சொன்னது அல்ல, பைபிளில் எழுதப்பட்டது அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். இது மாதிரி தான் நிறைய மாறி போய்விட்டது எல்லா காரியங்களும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதே வேளையில் வசனம் ஒன்று சொல்லுகிறது, ரோமர் 14ஆம் அதிகாரத்திலே 5ம் 6ம் சொல்லுகிறது, ஒரு நாளை விசேஷித்து கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளுகிறான். நாளை விசேஷித்து கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்றே விசேஷித்து கொள்ளாமல் இருக்கிறான். இதிலே நீங்கள் ஒருவருக்கொரு குற்றம் சொல்லுகிறதுக்கு தேவை இல்லை என்றும் சொல்லுகிறார். இப்போ உதாரணமாக எனக்கு பர்த்டே வருஷத்துக்கு ஒருக்கா வருது, எல்லாருக்கும் அப்படிதான் வரும், வருஷத்துக்கு ஒருக்கா வருது. அப்போது இதை வருஷத்துக்கு ஒருக்கா வரும்போது நான் சின்ன கிறிஸ்துவுக்குள்ளே இந்த வசனங்கள்லாம் படித்து இந்த அனுபவங்களுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அதை ரொம்ப கிராண்டாக கொண்டாடணும்னு நினைப்பேன். அதில் ரொம்ப ரொம்ப பர்டிகுலர், ரொம்ப இதாக இருப்பேன். என்ன செய்வீர்கள்னு பெற்றோர்கிட்ட ரொம்ப தொந்தரவு பண்ணி அதை ரொம்ப இதாக பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் இந்த மாதிரி நான் இந்த வசனங்கள் எல்லாம் படித்து இந்த சத்தியங்கள் எனக்குள்ளே வந்த பிறகு அதை கம்ப்ளீட்டாகவே விட்டாச்சு. இந்த பர்த்டே பற்றி வெளியவே தெரிய வேண்டாம், எந்த ஒரு கொண்டாட்டமும் தேவையில்லை. அதே வேளையில் சிலர் இன்னும் அதை பெருசாக வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம அவங்கள தப்பு சொல்ல போகலை. அவங்களே என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் என்ன இத்தனை வருஷம் நடத்தினார், போன வருஷம் முழுசும் காத்தார், அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும், எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து ஒரு விருந்து சாப்பிடணும். சாப்பிடுங்க, தப்பு இல்லை. நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுவீங்களா, போய் ஜெபம் பண்ணுவோம். கூட்டம் நடத்துவீங்களா, நடத்துவோம். ஒன்றும் அது ஒரு பாவம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளை விசேஷித்துக் கொள்றோம், விசேஷித்துக் கொள்கிறார்கள், விசேஷித்துக் கொள்ளாதவர்கள் விசேஷித்துக் கொள்ளாமல் இருக்கிறார். ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ரிலிஜியஸ் ரீதியாக கிறிஸ்து மார்க்கத்துக்கென்று எந்த பண்டிகையும் கிடையாது. இப்போ கிறிஸ்மஸ் விஷயத்திலும் இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்முடைய ஸ்தாபகர் காலத்திலே அறிந்த காரணத்தினாலே ஆரம்ப காலங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நமக்கும் ஆரம்பத்தில் இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைகள், ஈஸ்டர் ஆராதனைகள் இதுகளெல்லாம் அந்த பண்டிகைக்கு வேண்டி நடத்த மாட்டார்களாம். பிறகு அவர்களுக்குள் கூடி பேசி நம்முடைய விசுவாசிகள் இப்படிப்பட்ட பண்டிகை நாளிலே நாம் ஆராதனை வைக்காத காரணத்தினாலே வீட்டில் இருந்து நல்ல புதிய துணியெல்லாம் எடுத்துக்கிறாங்க, பிரியாணி எல்லாம் சாப்பிட்றாங்க. அந்த பண்டிகையில் உள்ள பாக்கி அவ்வளவும் அவர்கள் வீட்டில் செய்துக்கிடுறாங்க, ஆராதனை மட்டும் கிடையாது. மற்றவங்களுக்கு காலையில் கொஞ்ச நேரம் ஆராதிச்சுட்டு இதெல்லாம் செய்கிறாங்க. நம்ம ஆளுகள் அதுவும் இல்லாமல் இதையெல்லாம் செய்கிறாங்களே.
அப்போ அந்த நாள் விடுமுறை நாளாக இருக்கிறது. எல்லாரும் கிறிஸ்து பிறந்ததை எந்த நோக்கத்தோடு சொல்லுகிறார்களோ, நாம் அதை நல்ல நோக்கத்தோடு கிறிஸ்துவை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமே என்றுதான் அந்த சபை, நம்முடைய ஸ்தாபனம் மட்டுமல்ல பல ஸ்தாபனங்களிலே இப்படி வந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ ஒரு ஞானத்தோடு ஒரு கருத்தோடு செய்கிறார். உலகம் முழுசும் கிறிஸ்து பிறந்தாருன்னு சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று நாம் சொல்லிக்கொண்டு நம்ம இதெல்லாம் செய்ய மாட்டோம்னா மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு இதாக இருக்குமே. அது மட்டுமல்ல, நாம் ஏன் வீட்டில் கிடக்கணும், வந்து ஆராதிப்போம் என்று சொல்லி அந்த நாட்களில் நிறைய நேரம் ஆராதனை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படி நடத்தப்பட்ட. ஆனால் நம்ம புரிந்து கொள்ளணும், நமக்கு கிறிஸ்மஸ் என்பது ஒரு கடமையாக ஏதோ செய்ய வேண்டும் என்ற கடப்பாடு கட்டாயம் கிடையாது. அல்லேலூயா. இந்த மாதிரி இருக்கணும். அதே வேளையிலே கிறிஸ்து பிறப்பை நாம் கிறிஸ்து பிறப்பு அன்று தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நாட்களை நாம் கிறிஸ்துவுக்கென்று விசேஷித்துக் கொண்டிருக்கிறோம். கொலோசையர் 2:16-17. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அவைகளுடைய பொருள் கிறிஸ்துவை பற்றினது. பழைய ஏற்பாட்டில் ஏராளம் பண்டிகைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் கிறிஸ்தவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. அவைகள் எதற்காக நம்முடைய பைபிளில் எழுதி தரப்பட்டிருக்கிறது என்றால் வரும் காரியங்களுக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டு பண்டிகைகள் ஒவ்வொன்றை வைத்து பார்த்தால் ரட்சிப்பை குறித்து அது ஒரு பண்டிகை சொல்லுகிறது, பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் இறங்குறதை குறித்து ஒரு பண்டிகை சொல்லுகிறது, உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு பண்டிகை சொல்லுகிறது, எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து இயேசுவின் வருகை குறித்து சொல்லுகிறது. இதெல்லாம் வருங்காரியங்களுக்கு நிழலாக பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளுடைய பொருள் அல்லது உட்கருத்து கிறிஸ்துவை குறித்ததே. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படிக்கு நிழலாட்டமாக எழுதி தரப்பட்டிருக்கிறதே ஒழிய, அவர்கள் யூதர்கள் பண்டிகை கொண்டாடினார்கள், அதனால கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவுடைய நாட்களுக்கு பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இதில் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஒரு விதத்தில் நம்முடைய ஸ்டாண்டை நான் சொன்னேன், நம்ம வீட்டில் இருக்கிறத பார்க்கிலும் வந்து ஆராதிப்போன்னு நம்ம செய்கிறோம். ஆனால் அதனால நம்முடைய பிந்தின தலைமுறைகள் இதை ஒரு பண்டிகை என்று நினைத்து ஒரு பண்டிகை கிறிஸ்தவர்களாய் மாறி போகாதபடி நம்முடைய டீச்சிங் கரெக்டாக நாம் எப்பொழுதும் அவர்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த பண்டிகையும் நமக்கு பண்டிகை என்பதற்காக நாம் கொண்டாட வேண்டிய தேவையில்லை. அந்த நாளிலே விசேஷமாக தேவனை நாம் ஆராதிப்போம். எந்த நாளும் விசேஷித்து தேவனை ஆராதிப்பது நமக்கு மேன்மையானது, அதை செய்வோம். அது பெந்தேகோஸ்தே தினமாக இருக்கட்டும், கிறிஸ்மஸ் நாளாக இருக்கட்டும், ஈஸ்டர் நாளாக இருக்கட்டும், குட் ஃப்ரைடேயாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், இவைகளை நாம் மனதிலே பதித்து கொள்வோம். இன்னும் 2 காரியத்தை சொல்லி இதை நான் நிறுத்தும்படி விரும்புகிறேன். எபேசியர் 5:5 ஏற்கனவே நேற்றைக்கே சொல்லிட்டோம். பொருள் ஆசையாகிய விக்கிரக ஆராதனை. அந்த பொருளாசை என்ற டாபிக்ல அதை பேசிட்டோம், அதனால நான் ஜஸ்ட் சொல்லி விடுகிறேன். இனி விக்கிரக ஆராதனை என்பதோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள், அஞ்சனம் பார்க்கிறது, இந்த மாதிரி காரியம், குறி கேட்கறதெல்லாம், அடுத்து நாள் பார்க்கறது, இந்த மாதிரி காரியங்கள், பிறகு பழைய இந்த சம்பிரதாய முறைகள், அடுத்தது இந்த பொருள் ஆசை. பொருள் ஆசை என்பதும் விக்கிரக ஆராதனை. நேற்றுக்கு சொன்னேன், இருதயத்தில் ஒரு பொருளை அல்லது ஒரு பணத்தையோ பொருளையோ வச்சுட்டோன்னா அது ஒரு விக்கிரகமாக மாறிடுது. இன்னும் ஒன்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். 1 சாமுவேல் 15:23 வாசியுங்கள். இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கு சரியாக இருக்கிறது. ஸ்டபர்னஸ், முரட்டாட்டம் பண்ணுதல், ஸ்டபர்னஸ், கடின இருதயம், அப்படி ஒரு மாதிரி ஒரு பிடிச்ச பிடியில் நிற்பாங்க. ஸ்டபர்னா, கொஞ்சமும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். இப்படி சில காரியங்களை முரட்டாட்டம் பண்ணுகிறது. முரட்டாட்டம் பண்ணுகிறது விக்கிரக ஆராதனைக்கு சமமாக இருக்கிறது என்று சொல்ல. சவுலிடத்திலாகவும் சொன்னார். சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் தன்னுடைய சுய லைன்லே போகிறான். அப்பொழுது அவன் இந்த விஷயங்களில் எச்சரிப்பு பெற்றாலும் அவனுக்கு ஒரு தேவ பயம் இல்லை. அவனுக்கு உள்ள ஒரு ஸ்டபர்னஸ் கிடக்குது, தன் காரியத்தை செய்யணும், சுயம், அதில் நிற்கிறான். இந்த முரட்டாட்டம் பண்ணுகிறது இது விக்கிரக ஆராதனைக்கு சமமான ஒரு காரியம். எனவே நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒருவேளை எழுத்தின்படி மற்ற விக்கிரக ஆராதனை என்கிற காரியங்கள்ல இல்லாமல் இருந்தாலும் இப்படி இருதயத்தில் ஏதோ ஆசைகளை வைத்து அதுவும் விக்கிரக ஆராதனைக்கு சமம்னு சொல்லியிருக்கு. இன்னொன்று இருதயத்தில் கடினமான தன்மை, எதையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கடினத்தன்மை, கர்த்தர் சொன்னாலும் திருந்தாத
கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்றது அப்படின்னு அறிந்த பிறகும் அதுல பயந்து திருந்தாத ஒரு ஸ்டபர்னஸ், முரட்டாட்டம். ஆண்டவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, முரட்டாட்டம். சவுலையும் தாவீதையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, சவுல் முரட்டாட்டம், அவருக்கு நான் சுயம் வந்துருச்சு, அதிலே அவர் இருக்கிறார். சுயத்தினால நிறைய தப்பு செய்கிறார். அவர் கர்த்தர் அமலேக்கியனை அழிச்சிருன்னு சொல்றாரு, இவர் அமலேக்கில் போயிட்டு பெஸ்டெல்லாம் கொண்டு வந்துடுறாரு தனக்குன்னு சொல்லி. கர்த்தர் சொல்றாரு யாருக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், அவனை முற்றிலும் அழிச்சிருன்னு சொல்றாரு. ஆனால் இவர் அதுக்குள்ள அவருக்கு அந்த சுயம், எல்லாத்துலேயுமே சுயம்தான் வேலை செய்யுது. கர்த்தர் சொல்லி 1 தடவை 2 தடவை வாய்ப்பை கொடுத்தார், கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, அது மேலே சவுல் இன்னொரு பெரிய தப்பு செஞ்சார், ஆசாரியர்களை கொலை செய்தார். தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய ஆசாரியர்களை அவசியம் இல்லாமல் தாவீதுக்கு சப்போர்ட்டுன்னு சொல்லி சந்தேகத்தில் நினச்சிட்டு எல்லா ஆசாரியர்களையும் என்ன பண்ணிட்டாரு, கொலை செய்ய. இந்த மாதிரி முரட்டாட்டம், இதான் முரட்டாட்டம். தன்னுடைய சுயத்துக்காக எதையும் செய்கிறான் அந்த மனுஷன். நிற்க முடியல, பரிதாபமாக தற்கொலை செய்து செத்து போகிற ஒரு சங்கடமான நிலை. தாவீது நினச்சி பாருங்க, தாவீதும் தப்பு செய்யலைன்னு சொல்ல முடியாது. தாவீது பத்சேபாளிடத்திலே தப்பு செய்தான். அந்த தப்புக்கு மேலே ஒரு உத்தமனாகிய உரியாவை வீணா கொலை செய்தான். ரொம்ப மோசமான ஒரு கொலைபாதகம். இதெல்லாம் செய்து அவன் ரொம்ப படுபாவி அந்த விஷயத்தில். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே அந்த இளகின இருதயம், முரட்டாட்டம் கிடையாது அவனுக்குள்ள, இளகின இருதயத்தோடு விழுந்து விழுந்து அழுது 51ஆம் சங்கீதம் எல்லாம் அவன் அப்பொழுது பாடின சங்கீதம். அப்படியே ஒரு ராஜா என்று கூட இல்லாமல் அழுது புலம்பி ஜெபித்து அவன் அந்த இடத்துல ஜெயம் பெற்றுக்கொண்டான். அதுக்கு பிறகு அந்த தன் வாழ்க்கையிலே அது வராமல் ஜீவிக்க கர்த்தருக்குள் அவனை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. கவனமா இருந்தான். அதுக்கு பிறகு அவனுக்கு அந்த மாதிரி வரல. ஆகவே இதில் தான் நம்ம கவனிக்கணும். அதனால தப்பு செய்யலாம் என்று நினைச்சிடக்கூடாது, தப்பு வரக்கூடாது. காரணம், தாவீது தப்பு செய்து பிறகு திருந்தி கொண்டார், உண்மை. ஆனால் தாவீதோடு கர்த்தர் சொன்னார், நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கிறேன், உன் வீட்டை நிலைநிறுத்துவேன்னு, அதை நான் மாற்ற மாட்டேன். ஆனால் இப்பொழுது நீ தப்பு செய்யனாலும் உனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்கிறேன், உன் வீட்டை விட்டு பட்டயம் என்றைக்கும் நீங்காதுன்னு சொன்னார். பார்த்தீங்களா, வீடை நிலைநிறுத்துவேன்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை நான் மாற்ற மாட்டேன், ஏற்கனவே சொல்லிட்டேன். 21 அவருடைய தலைமுறையில் 21வது ராஜா சிதேக்கியா ராஜா. அப்போ தான் யூதா விழுந்துச்சு. அது மட்டும் தாவீது பிள்ளைகள் தான் வம்சத்து அந்த ஆட்சியில் இருந்தாங்க. 21வது ராஜா சிதேக்கியா ராஜா. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் மாற்றவே இல்லை. உனக்கு வீட்டை, நிலையான வீட்டை கட்டுவேன், உனக்கு ராஜ்யத்தில் உன்னுடைய சிங்காசனத்தில் இருக்கிறதுக்கு உனக்கு பிள்ளை எப்போவும் தருவேன். கரெக்டாக செய்தார். ஆனால் நீ இப்போ செய்த தப்புக்கு கூட அடிஷன் என்னென்னா, வீட்டையும் தந்தேன், வீட்டுக்குள்ளே ஒரு பட்டயத்தையும் வச்சுட்டேன். காலமெல்லாம் இனி அந்த பட்டயம் என்ன செய்யாது, போகாது. அப்போ தப்பு செய்கிறது லேசான காரியம் அல்ல. தப்பினாரு, விழுந்தாரு, எழும்பினாருன்னு ஈஸியாக சொல்லிடுவோம். நம்மளும் விழுந்தா எழும்பலாம் அப்படின்னு. விழுந்தால் பட்டயத்தை தூக்கி வீட்டுக்குள்ளே வச்சுட்டாரு. இதுவும் என்றைக்கும் மாறாதுன்னு சொன்னார். தாவீது எந்த தப்பை ஒளிப்படத்தில் செய்தானோ அதே தப்பை வெளிப்படத்தில் அப்சலோம் செய்தான். தாவீது இந்த தப்பு செய்து கொஞ்ச நாளைக்குள்ள தான் அப்சலோம் எழும்பினா, வெளியே ஓடுனான். பல சங்கடங்கள், வீட்டில் நிம்மதியே கிடையாது, நிம்மதியே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சங்கடமான சூழ்நிலை. எனவே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் சொல்ல வந்த காரியம், சவுலுடைய முரட்டாட்டம் அவனை முற்றிலும் முடிச்சிட்டு அவனுக்கு அடுத்து தொடர்ச்சியே இல்லாமல் ஆக்கி போட்டது. ஆனால் தாவீது அந்த முரட்டாட்டத்துக்கு இடம் கொடுக்கல. முரட்டாட்டம் என்பது விக்கிரக ஆராதனைக்கு சமானமாக இருக்கிறது. இன்னும் ஒன்றை கூட சொல்லி நினைவு கூறபடினால சொல்லி நான் நிறுத்தும்படி விரும்புகிறேன். இந்த விக்கிரக ஆராதனை என்று சொன்னேன், குறி சொல்லுதல், அஞ்சனம் பார்க்கறது சொன்னேன், நாள் பார்க்கிறத சொன்னேன். இப்படி சொல்லும் பொழுது சில பாரம்பரிய சம்பிரதாய முறைமைகள், இதையும் தேவ பிள்ளைகள் விட வேண்டும். சில இதிலெல்லாம் அதை கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. சம்பிரதாய முறைமைகள் தேவையில்லை. உதாரணமாக ஒரு வீடு பிரதிஷ்டை பண்ணுகிறோம். இந்த வீடு பிரதிஷ்டை பண்ணும் பொழுது நடு வீட்டுக்குள்ளே கொண்டு அடுப்பு மூட்டி தீ வச்சு பாலை காய்ச்சி, இது பேரே பால் காய்ச்சுதல், ஹவுஸ் வார்மிங் செரிமனி. வீடை சூடாக்குறீங்களா? இங்கிலீஷுக்கு அர்த்தம் தெரியாமல் சிலர் அடிக்கிறது. நமக்கு பால் காய்ச்சுதலும் கிடையாது, ஹவுஸ் வார்மிங்கும் கிடையாது. சரியா? ஹவுஸ் ஓப்பனிங் செரிமனி இல்லைன்னா ஹவுஸ் டெடிகேஷன் செரிமனி, வீடு திறப்பு விழா அல்லது வீடு பிரதிஷ்டை. இப்படி தான் நம்ம சீட்டிலே அடிக்கணும். சில தெரியும், அந்த பழைய சீட்டை பார்த்து அப்படி அடிச்சிருவாங்க. நம்ம கவனிக்கணும். இந்த வீட்டில் கொண்டு வச்சு பால் காய்ச்சிட்டு இதெல்லாம் தேவையில்லாத சம்பிரதாயம். எங்கேயாவது பைபிளில் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கா?
கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கணும், அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கும் பொழுது பிசாசு எந்த போராட்டம் எல்லாம் ஓடி போகும். வீட்டுக்குள்ள விடுதலை, சந்தோஷம். அடுப்பில் சூடாக்குனால ஏதாவது நன்மை உண்டாகுமா? சுவரெல்லாம் கறி அடிக்கும், தர வேணா மோசம் ஆகும், வந்திருக்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பிய, மூச்சு முட்டு உண்டாகும். இதைத்தான் செய்வீர்கள். அதனால இந்த மாதிரி காரியம் செய்யக்கூடாது. அதுலேயும் அடுத்த ஒரு காம்ப்ரமைசிங் ஃபார்முலா என்னன்னா, நடுவீட்டில் வச்சு செய்யண்டா, ஆராதனை முடிச்ச உடனே கிச்சனில் வந்து ஒரு ஜோம் பண்ணிருங்க, அங்கே ஒரு பாலை காய்ச்சிரும். என்னத்துக்கு அது? சோறை வைக்கலாமே பாலை காய்க்க பதில். இப்படி ஏன்னா விட முடியாதுல்ல. அதனால அதை விட்டாலும் எங்கேயோ ஒரு இடத்துல பிடிச்சு நிற்கிறது நம்ம ஆட்கள் சிலர் செய்கிறது. நடுவீட்டில் வைக்க வேண்டாம், நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு ஜோம் பண்ணுங்க. இது கூட தேவையில்லை. தைரியமாக இருங்க. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் விட்டு திருந்தி ஒரு நல்ல ஒரு மாடலாக நாம் வாழ்வோம். அல்லேலூயா. சில ஊழியக்காரங்களுக்கு கூட விஷயம் தெரியாது, என்னத்தையா செய்துட்டு அடப்பார்கள். நம்ம முதல்ல சொல்ல மாட்டோம், போய் மாட்டிக்கிடுவோம் சில இடத்துல. இதே மாதிரி தறியடிக்கிறது இந்த காலத்தில் கொஞ்சம் குறவு தான். ஆசாரியரை கூப்பிட்டு வருவார். பழைய காலத்தில் ஆசாரியார் தான் மோடெல்லாம் கூட்டி வைக்கணும், அவர் இல்லாட்டா நமக்கு வீடு கட்ட முடியாது. இப்போ ஆசாரியர் ஒன்றும் தேவையில்லை, இப்போ கொத்தனார் போதும் வீடு கட்டுறதுக்கு. ஆசாரியாருக்கும் இப்போ சம்பளம் கொடுத்து தாங்காதுன்னு மில்லில் எல்லாம் ரெடிமேடாக அறுத்தாக்கும் கொண்டு வந்து பண்ணுறாங்க. இருந்தாலும் சிலர் தெரியாமல் ஆசாரியரை கூப்பிட்டு விடுவார்கள் முதல் நாள் தறி அடிக்கிறது. அவர் என்ன, நான் ஒரு இடத்துல மாட்டினேன், நான் போய் ஜோமணியாச்சு. பிறகு அவர் தறியை வச்சுட்டு அவர் கிழக்கு நோக்கியா மேற்கு நோக்கியா நின்று அவர் ஒரு ஜோம் பண்ணார். அவர் ஜோம் பண்ணிட்டு நான் என்ன செய்யறதுக்கு? இப்படியெல்லாம் நம்ம விசுவாசிகள்கிட்ட வரக்கூடாது. அப்போ நம்ம இயேசுவே ஆசீர்வாதம் சொல்லி முடிச்சவரை அவன் பேயன் இறக்கி விடுறான் உள்ளால. விட்டாக்கும் வீடு கட்டு நடக்குது. என்ன சங்கடம்! இப்படி நம்ம செய்யவே கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இதெல்லாம் முன்கூட்டியே பிளான் பண்ணணும், எது செய்யணும் எது செய்யக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கும் அதை சொல்லி கொடுத்து தகாத காரியங்களை நம்ம தவிர்க்கணும், வேண்டாத காரியங்களை தவிர்த்துறோம். இது மாதிரி நிறைய சம்பிரதாயங்கள் இருக்குது. இது அந்த தாலிக்கட்டு இதெல்லாம் இதில் உள்ளது. சிலர் விட்டார்கள், விட்டதை திரும்ப இப்போ எடுக்க தொடங்கி இருக்கிறார் பெந்தேசுக்காரர்கள். தாலிக்கட்டை விட்டவர்களும் இப்போ திரும்ப என்ன செய்தாச்சு, தாலிக்கட்ட தொடங்குகிறார்கள். எனவே இதெல்லாம் அந்த முந்தின சம்பிரதாய முறைகளில் பழைய அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து கடந்து வந்தவைகள். இதுபோல் நான் ஒன்றெண்ட சொன்னேன், இது மாதிரி இருக்கும். இதெல்லாவற்றையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அது மாதிரி வாலிப பிள்ளைகள், பிள்ளை பெரியாள் ஆயிட்டா வாருங்க, எல்லாரும் வாருங்க. தயவு செய்து அதெல்லாம் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரிகளை கூட்டு ஜெபம் பண்ணிட்டு பேசாமல் இருங்க. பழைய காலத்தில் அரப்பனை கிளறத்தில் ஒரு ஹானும் வச்சு கட்டி புனித நீராட்டு விழா நடத்துவார்கள். அறியாமையின் காலத்தில் நம்முடைய கிராமங்களில் அதெல்லாம் செய்வார்கள். ஆனால் இந்த காலத்தில் நம்ம இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இது மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம செய்கிறோம். அந்த இது இப்போது சில சம்பிரதாயங்கள் மனுஷனுக்கு சமயம் இல்லாதனால போயிட்டு, கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா 7 கழிப்பு, செத்து போயாச்சுன்னா 16 கழிப்பு, அப்புறம் என்னெல்லாமோ கழிப்புகள் உண்டு. இப்போ இன்னும் கழிக்கிறதுக்கு சமயம் இல்லை. அவரவர் கல்யாணம் முடிச்சு அன்னைக்கே என்ன பண்ணிடுவார்கள், பஸ் ஏறிடுவார்கள் அவருடைய ஊருக்கு. அதனால ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி சம்பிரதாயங்கள் போயிடுச்சு. வீடு காணுதல் இப்படியெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தா நிறைய இடத்துல நிறைய பணம், அதில் ஒரு இது பண்ணுவார்களே, ஞாபகத்துக்கு வர மாட்டேங்கி, சுருட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எல்லாமே விசுவாசிகளுடைய விவாகத்தில் எவ்வளவு நீங்கள் இந்த மாதிரி அஞ்ஞான மார்க்கத்திலேருந்து வந்த காரியங்களை தள்ளிட்டு சுத்தமாக இயேசு கிறிஸ்துவுடைய நல்ல ஒரு இதில் நீங்கள் செய்ய முடியுமோ, அது பெரிய சாட்சி பாருங்கள். அதனால் இதெல்லாம் வந்ததுனால நான் அந்த மேட்டர்ஸையும் உங்களுக்கு சொன்னேன். தெரியாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் இதிலெல்லாம் நல்ல சாட்சியாக இருந்து இதெல்லாம் என்ன அர்த்தம் இருக்குதா? இதிலெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அந்த பணத்துக்கு அங்கே அதில் வேற சண்டை. ஒரு 100 ரூபா 50 ரூபா சுருட்டி கொடுப்பார்கள். அதில் பிறகு சண்டையில் முடியும். அவனுக்கு கொடுக்கல, இவனுக்கு கொடுக்கல, அது முறைப்படி கொடுக்கல, வைக்கல, வரிசை தவறிட்டு எல்லாத்துக்கும் பிரச்சனையும் சண்டையிலையும் முடியும். இப்படியெல்லாம் நாம் பண்ணாமல், இதில் எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் இன்னும் இருக்கும் சிலதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல. இவைகள் வேண்டாம். இவைகளெல்லாம் விட்டு சுத்தமாக நேர்த்தியாக நாம் செய்வது மிக சந்தோஷமாக இருக்கும். இப்பொழுது நாம் ஜெபம் பண்ணுவோம். விக்கிரக ஆராதனை குறித்து தியானிக்கவும் உதவி செய்தீர். இப்படிப்பட்ட காரியங்களில் எங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய இருதயத்துக்கு சந்தோஷம் உண்டாக தகுந்த போல நாங்கள் ஒவ்வொருவரும் வாழும்படி, சுத்தமாக வாழும்படி, இப்படிப்பட்ட இருளின் கிரியைகள், அசுத்த கிரியைகள், அந்தகார வல்லமைகள், விக்கிரக ஆராதனை சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஒன்றும் எங்களோடு ஒட்டியிராதபடி எங்களை நீர் சுத்திகரித்து
சுத்திகரித்து விடுதலை செய்து வெற்றியாய் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். சிலர் இப்படிப்பட்டவைகளிலிருந்து மனம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய வீடுகளில் மற்றவர்கள் இந்த அனுபவத்தில் வராதபடியினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அவைகளில் அவர்கள் அதிக ஞானத்தோடு செயல்பட்டு அவர்களையும் ஆதாயப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரத்தக்கதாக நல்ல விவேகமும் ஞானமும் கொடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றுக்கும் மேலாய் அப்பேற்பட்ட பிள்ளைகளோடு கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டு அவர்களுக்காக கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். வேலை ஸ்தலத்திலே இது நிமித்தம் வருகிற போராட்டங்கள், வசிக்கிற இடங்களில் வருகிற போராட்டங்கள், தொழில் செய்கிற இடங்களில் வருகிற போராட்டங்கள், ஆண்டவரே இப்படிப்பட்ட எல்லா இடத்திலும் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். ஞான ஆவியை அவர்களுக்கு தந்து ஞானமாய் பேசவும் மற்றவர்களையும் கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்திக் கொள்ள தகுந்த வண்ணமாய் நடந்து கொள்ளவும் விசேஷித்த கிருபை தாரும். இப்படிப்பட்ட பாரங்கள் தடைகள் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நாங்கள் இன்னும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக மற்றவர்களுக்கு முன்மாதிரியும் சாட்சியுமாய் வாழ உதவி செய்யும். எங்கள் வீடுகளில் நடக்கின்ற நல்ல காரியங்களிலும் மிகவும் சாட்சியாக நடந்து கொள்ளக்கூடிய கிருபையை தருவீராக. நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.